வணக்கம். நம்ம ஜகதாப்ல பௌத்த கல்வெட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னாரு, அங்க 2ஆம் ராஜேந்திர சோழனுடைய காலத்திய ஒரு நடுகல் கல்வெட்டு இருக்கு. அத நீங்க கட்டாயம் பார்த்து ஆவணப்படுத்தணும். ஏன்னா, 1975 பக்கமா தமிழக தொல்லியல் துறை அத படிச்சிருந்தாலும், அதற்கான படங்கள் இதுவரை எங்கேயும் பொதுவெளியில வெளிவரல. எதனா அத நீங்க படம் எடுத்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி, அப்புறம் நாம அந்த 1975ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம். அதுல இந்த கல்வெட்ட படிச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. அதனுடைய வாசகங்களும் இருந்தது. இது 2ஆம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தது. முதல்ல சோழர்கள் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்கள்ல ஒருவர்கள் தான் சோழர்கள். அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, காவிரி ஆற்றில் கல்லணை கட்டியது சோழர்கள். அதே போல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பென்னேஸ்வர மடம் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த புகழ்பெற்ற கோயிலையும் 3ஆம் குலோத்துங்க சோழன் தான் கட்டினான். அப்போ 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை ஏறக்குறைய தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் அரசு சோழ பேரரசு. அந்த சோழ பேரரசின் 2ஆம் ராஜேந்திரன் தான், அவனுடைய காலத்தில் தான் இந்த நடுகல் கல்வெட்டு வெட்டப்பட்டதா சொல்றாங்க. சரி, அந்த 2ஆம் ராஜேந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க ராஜராஜ சோழன் அவருடைய பேரன். இவரு எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்றத சற்று வித்தியாசமானது தான். அதுவும் வீரம் செறிந்தது. அதாவது இவங்க அண்ணன் ராஜாதிராஜன் கொப்பத்து போர்ல போரிடுறாரு. அப்போ யானை மேல இருந்து இவர் போர் செய்யறப்போ எதிரிகள் அம்புகள் இவரோட உடலை தொலைச்சு இவர் இறந்துறாரு. யானை மேலேயே போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைஞ்சிடறாரு. அப்போ சாளுக்கியர்கள் கை ஓங்கிடுது, சோழ வீரர்கள் தொய்வடைஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த போர்க்களத்திலேயே தன்னை மன்னனாக முடிசூட்டி கொண்டவன் தான் இந்த 2ஆம் ராஜேந்திரன். அப்படி முடிசூட்டி கொண்டு அந்த சாளுக்கியர்களை இவன் ஜெயிச்சிடறான். அதனால சோழர்களின் வீரத்தின் பெருமை காப்பாற்றப்படுது. இப்ப அந்த வயல்ல இருக்கிற நடுகல் கல்வெட்டை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜகதாப் அடுத்த மோட்டூர் கிராமத்தில் நமது தாத்தா அண்ணாதுரை நிலத்தில் ஒரு நெடுக்கல் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அது என்ன விஷயத்தை சொல்ல போகுது, அதை காண்போம். இப்போ ஏமச்சந்திரிகா அவங்க தாத்தா நிலத்துல ஒரு நடுகல் இருக்கு. அந்த நடுகல் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா, பாம்பு கடித்து இறந்த ஒரு வீரனுக்காக எடுத்திருக்காங்க. யார் காலத்துலனா 2ஆம் ராஜேந்திர சோழன் காலத்துல ராஜேந்திர சோழ மண்டலத்து தகடூர் நாடு, அந்த தகடூர் நாட்டுல இருக்க புல்லமங்கலம் அப்படின்ற ஊர். ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு புல்லமங்கலம் அப்படின்ற பேர் இருந்திருக்கலாம். இப்ப அந்த நடுகல் கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இவங்க இறந்த 2 பேரை மேல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் தேவலோக மகளிர் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவர் தான் பாம்பு கடித்து இறந்த வீரன். இவர் இறந்த உடனே இவர் இறந்த அப்புறம் சிதை மூட்டுறாங்க இல்லையா, அந்த சிதையில இந்த அம்மாவும் விழுந்து இறந்துடுறாங்க. அதனாலதான் இந்த 2 பேருக்கும் இங்க நடுகல் எடுத்திருக்காங்க. நடுகல்லோட ரைட் சைட்ல கல்வெட்டு இருக்கு. இங்க மேல சொர்க்கத்துக்கு செல்லும் காட்சியும் இருக்கு.
இந்த கல்வெட்டுல வந்து முதல் 8 வரிகள் வந்து அந்த அரசனுடைய மெய்க்கீர்த்தி. 8வது வரிகள் தான் 5வது ஆட்சி ஆண்டுன்னு வருது. அதாவது ராஜேந்திர 1051ஆம் ஆண்டு வந்து முடிசூட்டுகிறான். அதுக்கப்புறம் 5வது வருடம், அதாவது 1056ல வந்து இந்த நடுகல் கல்வெட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதாங்க ஒவ்வொரு நடுகல் கல்வெட்டையும் நம்ம கால நிர்ணயம் செய்யறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய ராஜேந்திர மண்டலத்து தகடூர் நாட்டு கங்க நாடு. அதாவது விஜயராஜேந்திர மண்டலம்ன்றது இந்த பெரிய பரப்பினுடைய பெயர். அதுல வந்து தகடூர் நாடுன்றது தருமபுரியை சார்ந்த பகுதி. அங்க வந்து கங்க நாடு, அந்த பகுதி உள்ள வந்து கங்க நாடு அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியால புலிமங்கலம் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. புலிமங்கலம் அப்படின்ற ஒரு பகுதியை குறிப்பிடுறாங்க. அந்த பகுதியில அவனர மரிச்சிப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து ஒருவர் வந்து பாம்பு தீண்டி இறக்கிறார். அவருடைய பெயர் வந்து சாமுண்டன் அப்படின்னு கல்வெட்டு இருக்கு. சாமுண்டன் அவருடைய மனைவி, இவர் பாம்பு தீண்டி இறந்த உடனே அவருடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறி இறந்து விடுகிறார். அவரும் இந்த நடுகல்ல காட்டப்பட்டு இருக்கிறார். அவரை மனைவி என்று குறிப்பிடுக்கு பதிலாக இந்த பகுதி வழக்கமான ஒரு சொல்ல வந்து இங்க நடுகல் கல்வெட்டுல பயன்படுத்துறாங்க. மணவாட்டி, அதாவது நம்ம பெண்டாட்டினுவோம், மனைவினுவோம், பெஞ்சாதினுவோம், எப்படி இருந்தாலும் அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த இடத்துல இருந்த ஒரு வழக்கு பெயர் வந்து மணவாட்டி. அவருடைய அந்த அவருடைய மனைவியின் பெயர் வந்து விச்சிகன். இவர் தீப்பாய்ந்தாள் அப்படின்றதே தெளிவா வந்து கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தீப்பாஞ்சி அம்மன், தீப்பாஞ்சால் அம்மன் அப்படின்ற நிறைய கோயில்கள் இருக்கு. இதெல்லாம் நடுகல் வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான். என்ன நண்பர்களே, ஜெகதாப் மோட்டூரில் உள்ள இந்த நடுகல் கல்வெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நடுகல்ல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுந்து யாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு நண்பரும், அந்த நிலத்தின் உரிமையாளர் அண்ணாதுரையும் அந்த செதுக்கிற வேலையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தாங்க. இதை வந்து இன்னும் உயர்த்தி வைக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்க ஊர்லயும் இந்த மாதிரி நடுகல் கல்வெட்டுகள், குத்துக்கற்கள், பழங்கால கோயில்கள் எது இருந்தாலும் எங்களுக்கு இந்த நம்பருக்கு தகவல் கொடுங்க. நாங்க வந்து படிச்சு உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை தரோம். நன்றி, வணக்கம்.